කියලා කියන අය බවත් ඔබ දෑත් ඔසවා. கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறால் மாத்திரம் கரங்களை உயர்த்தி දෙවියන් වහන්සේ යහපත් බව කියන ඔබ විතරක්. அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு ඒ වගේ යහපත් දෙවියන් වහන්සේට உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே இருந்து உயர்த்தி வைத்த அந்த நல்ல தேவனுக்கு ඔබයි මාවයි මව් කුසේ පටන් ඔසවා තබුවේ දෙවියන් වහන්සේට நீங்களும் நானும் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ඔබයි මමයි දරුවන් වශයෙන් සිටිනවා. என்னுடைய அப்பா மாத்திரம்தான் මගේ පියා විතරයි உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். ඔබයි මාවයි මව් කුසේ පටන් උන්වහන්සේ තෝරගත්තා. எத்தனை பேர் சொல்றீங்க அதுதான் உண்மைன்னு சொல்லி? ඔබ කී දෙනෙක් මේක තමයි සත්‍යතාවය කියලා? அதுதான் உண்மைன்னு சொல்றீங்களா? ඒ සත්‍යතාවය කියලා ඔබ කියනවා නම් அதுதான் உண்மைன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி මේක විතරයි සත්‍ය බව කියනව අත්පොලසනාද දීලා. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். දෙවියන් වහන්සේ යහපත්ව සිටිනවා. நாம் தயவாய் அமர்ந்து கொள்வோம். කරුණාකර ඔබ හැමෝම වාඩි වෙන්න. உங்களுடைய போதகரை ඔබගේ පාලකතුමාව ஒரு சிறிய நாட்களுக்குள் தான் அறிமுகமாகினேன். මම මේ මෑත කාලේ තමයි ඔහු හඳුනාගත්තේ. ஆனால் அதற்கு முன்பதாய் நான் அவரை அறிந்திருந்தேன். නමුත් ඔහුට කලින් මම ඔහුව දැන සිටියා. ஏனென்றால் ඇයිද නම් அவர் தேவனுடைய பிள்ளை. ඔහු දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. ஒரு தேவனுடைய பிள்ளையை එක දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්ව ஒரு தேவனுடைய பிள்ளை தான் அறிந்து கொள்ள முடியும். එක දෙවියන් වහන්සේගේ දරුවෙකුට විතරයි දැනගන්න පුළුවන්. எத்தனை பேர் ඔබ விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? உங்க போதகர் சொன்னாரு ඔබගේ දේවගතිතුමා කිව්වා எனக்கு நிறைய பட்டங்கள் இருக்குன்னு சொல்லி. ඔහුට බොහෝ උගත් නිලතල තිබෙනවා. எனக்கு நிறைய பதவிகள் இருக்குன்னு බොහෝ சொன்னாரு. තානාන්තර තිබෙනවා. எனக்கு நிறைய படிப்பு இருக்குன்னு சொன்னாரு. බොහෝ උගත්කම් තිබෙනවා. ஒரு வகையில உண்மைதான். එක පැත්තකට ඒක ඇත්ත තමයි. ஆனா நான் யாரு? கர்த்தருடைய பிள்ளை. නමුත් මම කවුරුත් නෙවෙයි, මම நான் දෙවියන් யாரு? වහන්සේගේ கர்த்தருடைய දරුවෙක්. பிள்ளை. මම දෙවියන් වහන්සේගේ நான் දරුවෙක්. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கறனால தான் දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් කියන නිසා நான் තමයි இவ்வளவு வளர்ந்திருக்கிறேன். මම මෙතරම් දුරට ඇවිල්ලා ඉන්නේ. நான் இவ்வளவு வளர்ந்திருக்கிறேன். මම මෙතරම් දුරට ඇවිල්ලා ඉන්නේ. வேற எதுனால இல்ல. වෙන කිසිවක් නිසා නෙමෙයි. தாயின் கருவிலே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார். මන්ද මව් කුසේ පටන් දෙවියන් වහන්සේ ඔබවයි මාවයි නම කියලා කැඳෙව්වා. கரங்களை தட்டி செல்வோமா? එම නිසා අපි අත්පොලසන්දලා කියමු උන්වහන්සේට. பட்டங்கள் பதவிகள் ஒரு நாள் இல்லாமல் போகும். ඒ තානාන්තර උසස් නිලතල දවසක නැති වෙලා යන්න යනවා. ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். නමුත් දෙවියන් වහන්සේ මාව නම කියලා කැඳෙව්වා. அவரே என்னை நடத்தி செல்லுகின்றார். උන්වහන්සේ අනිවාර්යයෙන්ම මට මඟ පෙන්නනවා. அவரே என்னை நடத்தி උන්වහන්සේ செல்லுகின்றார். මට මඟ පෙන්වමින් මාව ගෙන යනවා. இங்க எந்த பெரிய மனுஷனும் எனக்கு ஒண்ணுமே கொடுக்க போறது நான் வாங்க போறதும் இல்ல. ஏன்னா நான் வாங்குற பரம்பரை இல்ல. මන්ද ඕන මිනිසෙක් මම කිසිවක් ගන්න යන්නේ නැහැ, කිසිවක් බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. මන්ද දෙවියන් වහන්සේ මාත් එක්ක ඉන්නවා. ஏன்னா என்னுடைய அப்பா என்னோடு இருக்கிறபடினால் அவர் என்னை நடத்தி செல்லுவார். මන්ද මගේ දෙවියන් වහන්සේ මාත් එක්ක ඉන්න නිසා උන්වහන්සේ අනිවාර්යයෙන්ම මට මඟ පෙන්නනවා. அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நல்ல பண்புன்னு நான் நினைக்கிறேன். ඒක තමයි යහපත් දෙවියන් වහන්සේගේ දරුවෙකුට තිබෙන යහපත් ගුණාංගය කියලා මම හිතනවා. விசுவாசிக்கிறீங்களா? ඔබ අදහනවද? விசுவாசிகள் மாத்திரம் கரங்களை தட்டி சொல்லுமா? අදහන විතරක් ඔබ අත්පොලසන අදිලා කියන්න. இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து நான் சொல்றேன். මේ ජන කණ්ඩායම් දෙස බලලා මම ඔබට කියන්නම්. உங்க போதகர் சொன்னாரு இவர் தமிழ்ல பேசுவார்னு சொல்லி. ඔබගේ දේවගතිතුමා කිව්වා මොහු එල්ල ද්‍රවිඩ භාෂාවෙන් කතා කරයි. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? நான் தமிழ் பரம்பரையில வந்த ஒரு மனிதன். මම ද්‍රවිඩ පරම්පරාවේ ආපු පුද්ගලයෙක්. ஆனாலும் நாம எந்த தேசத்துக்கு போனாலும் මම මොන දේශයකට ගියා நாம என்ன மொழியை பேசினாலும் මොන භාෂාව කතා කරුවා ஆண்டவர் இயேசுனா எல்லாருக்கும் தெரியும். இங்க மொழி ஒண்ணு முக்கியம் இல்ல. මේ භාෂාව කියන එක එක වැදගත් දෙයක් නෙමෙයි. நான் எந்த தேசத்துல வசிக்கிறேங்கிற முக்கியம் இல்ல. මම මොන දේශයද ජීවත් වෙන්නේ කියන එක වැදගත් நான் නෙමෙයි. எந்த ஊர்ல இருக்கிறேங்கிற முக்கியம் இல்ல. මම මොන ගමේ ඉන්නවද කියන එක වැදගත් නෙමෙයි. நான் ஆண்டோட பிள்ளையா இருக்கேன். මම දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. எனக்கு தேசமோ மொழியோ முக்கியம் இல்ல. දේශයේද භාෂාවද කිසි ප්‍රශ්නයක් නැහැ. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவனுடைய கூடாரத்தில் இருக்கின்றோம். ඔබයි මමයි දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන කූඩාරම තුල අපි සිටිනවා. கரங்களை தட்டி சொல்லுமா? අදිලා කියමු. இங்க வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். මේ ස්ථානට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ இங்க தான் ஆண்டவர் ஆராதிக்கணும்.
எங்கேயும் போய் ஆராதிக்க වෙනත් முடியாது. ඉස්සරක නමස්කාර කරන්න බෑ. சபனா கரங்களை உயர்த்தி அந்த அப்பாவை ஆராதிக்கணும். සභාව කියලා කියන්නේ දෑත්ත සවා පියාණන් වහන්සේට නමස්කාර කරන්න ඕනේ. இங்க வந்து அமைதியா இருக்க இது ஒண்ணு சைலண்ட் ரூம் இல்ல. මේ ඉස්සනල් නිහඬව ඉන්න මේක නිකන් සාමාන්‍ය භූමියක් නෙමෙයි. இங்க வந்து அப்பான்னு கைய මේ உயர்த்தணும். ඉස්සනේ පියාණන් කියලා දෑත්ත සවන්න ஏன்னா ඕනේ. நீங்க அப்பாவை உயர்த்தும் போது මොකද අපි පියාණන් වහන්සේ මේ ඉස්සනේ ඔසවනකොට அப்பா உங்க அருகே வருவாரு. පියාණන් වහන්සේ ඔබ අසලට එන්න அப்பா உங்க යනවා. அருகே வருவாரு. උන්වහන්සේ ඔබ අසලට එන්න යනවා. உங்களை பார்த்து சொல்றேன். මං අනිත් දෙස කෙනා දිහා බලන්නේ. ஆண்டவர் உங்களை நிரப்பியே அனுப்பும். උන්වහන්සේ අනිවාර්යෙන් ඔබ පුරවලා යවනවා. ஏன்னா ඒද නම් அவர் என்னுடைய උන්වහන්සේ මගේ உங்களுடைய ඔබගේ உங்க பக்கத்துல பா சொல்லுங்க. ලංකන බලා உங்க කියන්න. பக்கத்துல பா சொல்லுங்க. ලංකන බලා කියන්න. உங்களை உருவாக்கினவரே ඔබ මැව්වා වූ உங்களை உருவாக்கினவரே ඔබ මැව්වා වූ என்னுடைய தகப்பன். මගේ පියාණන් වහන්සේ அவர் உங்களை சுகப்படுத்தி அனுப்புவார். උන්වහන්සේ අනිවාර්යෙන්ම ඔබ සුව කරලා යවනවා. ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya மிக வேகமா திருப்பிக் கொள்வோம். අපි වේගෙන් හරවගමු. உபாகமம் 32 அதிகாரம் ද්විතීය කතා 32 වෙනි පරිච්ඡේදයේ 11 வசனம் 12 வசனங்க வாசிக்க கேட்போம். අපි 16 සහ 17 කියවන අහමු. Go ahead, go ahead, go ahead. ஹalleluya හalleluya ஹalleluya. හalleluya. இன்று உங்கள் மத்தியில் தியானிக்க ஆசைப்படுகின்றேன். අද මේ උදෑසන උපදී මම භාවනා කරන්න කැමති. கழுகு தன் கூட்டை கலைத்து ඒ රාජාලියා තමාගේ කූඩුව විසිරුවා. தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி තමාගේ පැටවුන් කරේ පියාපත් සලා தன் செட்டைகளை விரித்து තමාගේ පියාපත් විහිදා அவைகளை தன் குஞ்சுகளை எடுத்து ඒ පැටවුන් අරගෙන தன் செட்டைகளின் மேல் තමාගේ පියාපතට තබා சுமந்து கொண்டு செல்லுகிறது போல ඒ දරාගෙන උසුලාගෙන යනවා සේම. கழுகு தன் குஞ்சுகளை செட்டையின் மேல் அடித்து கொண்டு போகிறது போல ඒ රාජාලියා තමාගේ පැටවුන් අරගෙන පියාඹනවා වගේ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ලංකන බලා කියන්නේ கர்த்தர் ஒருவரே දෙවියන් වහන්සේ කෙනෙක් கர்த்தர் ஒருவரே දෙවියන් වහන්සේ විතරයි அவனை வழி நடத்தினார். ඔහුට උන්වහන්සේ විතරයි මඟ පෙන්වන්නේ. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். දෙවියන් වහන්සේ විතරයි ඔහුට මඟ පෙන්වන්නේ. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். දෙවියන් වහන්සේ විතරයි ඔහුට මඟ පෙන්වන්නේ. இங்க வேற யாரும் ஒரு வழி நடத்தல. වෙන කවුරුත් මඟ පෙන්වුවේ නැහැ. வேற யாரும் ஒரு வழி நடத்தல. වෙන කවුරුත් මඟ පෙන්වුවේ නැහැ. கர்த்தர் ஒருவரே அவனை வழி දෙවියන් நடத்தினார். වහන්සේ විතරයි ඔහුට මඟ පෙන්වුවේ. கரங்களை தட்டி சொல்லுமா. අපි අත්පොලසනා දීලා කියමුද? කරங்களை තට්ටි සොල්ලුවා. අත්පොලසනා දීලා කියමුද? நான் முதல்ல சொன்ன இது ஒண்ணு சைலண்ட் ரூம் මම இல்ல. කලින්ම කිව්වා මේ ඉස්සර අපි නිහඬ වෙන්න වෙලාවක් නෙමෙයි. ஆண்டவர் கண்களை கொடுத்திருக்கின்றார். දෙවියන් වහන්සේ අපේ දින දීලා நல்ல තිබෙනවා. காதுகளை හොඳ கொடுத்திருக்கின்றார். දේශවන් දීලා තිබෙනවා. திடமாய் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கத்தக்கதாய் ஆண்டவர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றார். ශක්තිමත්ව වාඩි වෙලා දේශනාව අසන පිණිස දෙවියන් වහන්සේ ඔබයි මාවයි මවා තිබෙනවා. ஆனபடினால் வசனங்களை மிக கவனமாய் கேட்டு அதுக்குரிய காரியங்களுக்குள் கடந்து போவோம். එම නිසා වචන ඉතාමත් ඕනෑකමින් අවධානයෙන් අපි අහලා ඒ තුලින් ගමන් කරමු. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். දෙවියන් වහන්සේ විතරයි උට මඟ පෙන්වුවේ. அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. අන්‍ය දෙවිවරුන් ඔවුන් සමග සිටියේ නැහැ. அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. අන්‍ය දෙවිවරුන් ඔවුන් සමග සිටියේ නැහැ. கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார். දෙවියන් වහන්සේ විතරයි උට මඟ පෙන්වුවේ. யாரை வழி நடத்தினார்? උන්වහන්සේ කාටද මඟ පෙන්වුවේ? யாரை வழி நடத்தினார்? කාටද උන්වහන්සේ මඟ පෙන්වුවේ? பாருங்க அழகா அந்த வசனம் சொல்லுது. ලස්සනට ඒ වචනේ කියනවා. யாக்கோபின் இஸ்ரவேலின் ஜனங்களை යාකෝබ් සහ ඉස්රායල් ජනතාව அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. අන්‍ය දෙවිවරුන් ඔවුන් සමග සිටියේ නැහැ. அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. අන්‍ය දෙවිවරුන් ඔවුන් සමග සිටියේ නැහැ. என்னுடைய தேவன் මගේ දෙවියන් වහන්සේ உங்களுடைய தேவன். ඔබේ දෙවියන් වහන්සේ பக்கத்துல பா சொல்லுங்க. ලංකන බලා பக்கத்துல කියන්නේ பா சொல்லுங்க. ලංකන බලා කියන්නේ அந்நிய தேவன் இல்ல. අන්‍ය දෙවි කෙනෙක් නෙමෙයි. என்னுடைய தேவன் මගේ දෙවියන් වහන්සේ உங்களை நடத்தினார். ඔබව මඟ පෙන්නුවා. அந்நிய தேவன் இல்ல. අන්‍ය දෙවි කෙනෙක් නෙමෙයි. உங்களை உருவாக்கின தேவன் ඔබව මෙව්වා වූ දෙවියන් වහන්සේ என்னையும் உங்களை நடத்தினார். ஹalleluya හalleluya ஹalleluya. හalleluya. ஏன் இந்த இடத்தில் அந்நிய தெய்வங்களை பற்றி பேசப்படுகின்றது? ඇයි මේ ඉස්සන අන්‍ය දෙවිවරුන් ගැන කතා කරන්නේ? இஸ்ரவேல் ஜனங்களை ඉස්රායල් ජනතාව சுற்றிலும் ஏராளமான அந்நிய தேவர்கள் இருந்தார்கள். ඉස්රායල්වරුන් වටා බොහෝ අනේකාකාර දෙවිවරුන් සිටියා. அவர்கள் வழி தப்பி போய்விடக் கூடாது என்பதனால் ඔවුන් මාර්ගයේ ඈත් නොවන්ට ඕන නිසා கர்த்தர் ஒருவரே அவளை வழி நடத்தினார். දෙවියන් වහන්සේ විතරක් ඔවුන්ට මඟ පෙන්නුවා. A foreign god was never with him. உபாகமம் 32 அதிகாரத்தை வாசிப்போம். ද්විතීය කතා 32 වෙනි පරිච්ඡේදය අපි කියමු. Go ahead, go ahead. යම් කෙනෙක් ඔබ කියවන්න.
யாரிகால பாபா ஷிகால ரமா மாமா மாமா. எஸ், மோசையின் பாடலாகும் அது. මෝසස්ගේ ගීතිකාව ஏன் இது மோசையின் பாடல் என்று சொல்லப்படுகின்றது? ඇයි මේක මෝසස්ගේ ගීතිකාව කියලා කියන්නේ? உபாகமம் 31:29 வசனத்தை வாசி கேட்போம். අපි ඇවිල්ලා දිවිතේ කතාවේ 31:29 අපි කියවන එක අසමු. මක්නිසාද මාගේ මරණයෙන් පසු නුඹලා සාමුලින්ම නුඹලාම දූෂ්‍ය කරගෙන මා නුඹලාට අනකල මාර්ගයෙන් ආක්ක යන බව දනිමි. என் மரணத்துக்கு பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து මගේ මරණයෙන් පසු නුඹලා විනාශ කරගෙන நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு මම ලොවට අනකරපු මාර්ගය අත්හැරලා விலகுவீர்கள். ඒකෙන් නුඹලා අහක් වෙන්ට යනවා. ஆகையால் එම නිසා கடைசி நாட்களில் අවසාන කාලෙදී தீங்கு உங்களுக்கு நேரிடும். නුඹලාට නපුරක් පැමිණෙයි. ஆண்டவர் அழகாய் சொல்லுகின்றார். දෙවියන්සේ ලස්සනට කියනවා. கடைசி நாட்களில் අවසාන කාලේ தீங்கு உங்களுக்கு நேரிடும். නපුර නුඹලාට ඇති වෙයි. உங்கள் கையின் கிரியைகளை නුඹගේ දෑතේ ක්‍රියාවන් கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு දෙවියන් වහන්සේව කෝපයට නැත්තම් උදාහසට පත් அவர் කරන பார்வைக்கு பொல்லாப்பானதை උන්වහන්සේගේ පෙනීමට නපුරු දේ செய்வீர்கள் என்பதை නුඹලා කරන බවටත් நான் அறிவேன் என்று சொல்லுகின்றார். මම දනිමි කියලා මෙස්සන කියනවා. என்று சொல்லி එහෙම කියලා இஸ்ரவேலின் சபையாரை பார்த்து ඉස්රායල් සභාවරුන් දැස බලා இப்படிப்பட்ட பெரிய ஒரு கூட்டம், මේ වගේ ලොකු කණ්ඩායමක් இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டம் මේ වගේ ලොකු කණ්ඩායමක් அந்த சபையை பார்த்து சொல்றாரு, ඒ සභාව දැස බලා කියනවා எல்லாரும் கேட்கத்தக்கதா, හැමෝම අසන පිණිස எல்லாரும் கேட்கத்தக்கதா. හැමෝම අසන පිණිස இந்த பாட்டின் வார்த்தைகளை මේ වදන් ටික முடியும் வரை சொன்னார். අවසාන වෙනතුරු මේ වදන් ටික முடியும் வரை சொன்னார். අවසාන වෙනතුරු කියනවා. என்ன சொன்னார்? මොනවද කිව්වේ? என்ன சொன்னார்? මොනවද කිව්වේ? உபாகமம் 32 அதிகாரத்தை வாசிப்போம். අපි දිවිතේ කතා 32 වෙනි පරිච්ඡේදය කියමු. ස්වර්ගයේ කන්දෙව් මම කතා කරන්නේ මේ පොළවද මාගේ මුඛේ වචන අසාවා. எஸ், மோசையின் பாடலாகும். මෝසස්ගේ ගීතිකාව முதலாவது வசனத்திலே පළවෙනි වගන්තියේ இருந்து பாடல் ஆரம்பிக்கின்றது. ඒ පළවෙනි වගන්තියේ ගීතිකාව පටන් ගන්නවා. அதன் 11வது வசனத்திலே இப்படி சொல்லுகின்றது. 11 වෙනි වගන්තියේ මෙලෙස කියනවා. இங்கதான் கரெக்டான போயிட்டு வந்தோம். මේ ස්ථානට අපි වැදගත් කරුණට ඇවිල්ලා ඉන්නේ. எத்தனை பேருக்கு தெரியும் ஈகிள்? ඔබ කී දෙනෙක් දන්නවද මේ රාජාලියා ගැන? எத்தனை பேருக்கு தெரியும் ஈகிள்? ඔබ කී දෙනෙක් දන්නවද මේ රාජාලියා ගැන? தெரியாதவங்களுக்கு நான் இப்ப டிவில காட்ட போறேன். ඔබ යම් කෙනෙක් කියනවා මම රාජාලියා දන්නේ නැහැ කියලා අපි දැන් ටීවී එකේ පෙන්වන්න යනවා. தெரிஞ்சவங்க மாத்திரம் கைத்தட்டி சொல்லுவேன் எனக்கு தெரியும்னு சொல்லி. දන්නේ නැහැ විතරක් කියනවා මම රාජාලියා ගැන හොඳට දන්නවා කියලා අත්පොලසනා දීලා කියන්න. எஸ், குட். கழுகு தன் கூட்டை கலைத்து රාජාලියා උගේ කැදල්ල අවුස්සා தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி උගේ පැටෝන් පිට තටු ගසමින් தன் செட்டைகளை விரித்து උගේ පියාපත් විහිදුවා அவைகள் எவைகளோ ඒ උසලන්නක් මෙන් தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு උන්දරන් උගේ පියාපත්තට උසලාගෙන செல்லுகிறது போல උසලන්නක් මෙන් கர்த்தர் ஒருவரே ස්වාමින් වහන්සේ පමණක්ම அவனை நடத்தினார். ඔහුව ගෙන ගියසේක. யாரை நடத்தினார்? ආරද මග පෙන්නුවේ யாக்கோபை நடத்தினார். යාකෝබුන් වහන්සේ මග පෙන් யாக்கோபுடைய குடும்பத்தில் යාකෝබ්ගේ පවුලේ அவருடைய 12 குமாரத்திகளையும் சேர்த்து ඔහුගේ ගෝත්‍ර 12 එකතු කරලා அங்கு ஒரு சந்ததி புறப்பட்டது. එමේ ස්ථානයේ පරම්පරාවක් ඇති වුණා. அந்த சந்ததிக்கு என்ன பெயர் தெரியுமா? ඔබ දන්නවද මේ පරම්පරාවට නම මොකක්ද කියලා? அதுதான் இஸ்ரவேல் குடும்பம். ඒක තමයි ඉස්රායල් පවුල. எத்தனை பேருக்கு தெரியும்? ඔබ කී දෙනෙක් දන්නවද? கரங்களை தட்டி சொல்லுவோம். අත්පලසනා දෙලා කියමු. கரங்களை தட்டி சொல்லுவோம். අත්පලසනා දෙලා කියමු. ஒருவேளை இந்த பிரசங்கம் සමහර විට මේ දේශනාව நீங்க நினைச்சிருக்கலாம் ඔබ හිතන්නේ නැති வர்றவர் මේ එන කෙනා ඇවිල්ලා வர்றவர் මේ එන කෙනා எங்களை சந்தோஷப்படுத்திட்டு போவாருன்னு சொல்லி. අපිව ප්‍රීතිමත් කරලා යයි කියලා. அது ஒரு வகையில உண்மைதான். ඒක එක පැත්තක ඇත්ත තමයි. ஏன்னா நான் சந்தோஷப்படுத்துறது சந்தோஷம் அல்ல, මම ප්‍රීතිය වෙන එක ප්‍රීතිය නෙමෙයි. எனக்குள் இருக்கிறவர் உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். මා තුළ ඉන්න තරන් වහන්සේව ප්‍රීතිමත් කරන්න ඕනේ. ஹalleluya, හලෙලූයා ஹalleluya. හලෙලූයා. இந்த கழுகை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றேன். මේ රාජාලිය ගැන සමහර වදන් මම ඔබට කියන්න කැමතියි. இந்த கழுகை பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல මේ போகின்றேன். රාජාලිය ගැන සමහර වදන් නැත්තම් වචන ඔබට මම කියන්න යනවා. என்னடா ஒரு கழுகை பத்தி சொல்ல போறாரா? මොනවදනේ මේ රාජාලිය ගැන அந்த කියවන්න? கழுகால என்ன செய்ய முடியும்? මේ රාජාලියට මොනවද කරන්න පුළුවන්? போய் ஒரு கழுகை பத்தி
சொல்ல போறாரா அப்படின்னு சும்மா நினைச்சிடாதீங்க. එවනික සාමාන්‍ය හිතන්න එපා. அங்கதான் வரப்போறேன். එමිසන්ට තමයි கழுகுனா என்ன? රාජලය කියන්නේ මොකක්ද? கழுகால என்னென்ன செய்ய முடியும் රාජලයට මොනවද කරන්න පුළුවන්? அப்படின்னு சபையா ரொம்ப கவனமா கேட்கணும். එහෙම කියලා සබදානෙන් අසා සිටින්න. அல்லேலூயா. හලෙලූයා. பறவைகளில் கழுகு, මේ පියාඹන රාජාලියා. அதை ஈகல் என்று சொல்வார்கள். ඒකට ඉංග්‍රීසි භාෂාවේ ඊගල් කියලා කියනවා. அது ஒரு விசேஷித்த பறவையாகும். ඒක විශේෂ පරවියෙක් නැත්තම් සතෙක්. இந்த பறவைகளுக்குள் මේ පරවියන් අතරේ இந்த ஈகல் என்ற பறவை, මේ ඊගල් නැත්තම් මේ රාජාලිය කියන මේ සතා அதனுடைய கண்கள் கூரிய நுனியை உடையது. ඇසයිතාමත් තියුණුව තිබෙනවා. அதனுடைய சொண்டி எப்படி இருக்கும் தெரியுமா? ඒ මිස නියපොතු කොහොමද තිබෙන්නේ? நீளமானது. ඒ ඇවිල්ලා මිස්සනේ නියපොතු ඉතාමත් දිගව තිබෙනවා. நீளமானது மட்டுமல்ல, அகலமானதும் கூட. දිග විතරක් මේක ඉතාමත් පළලව තිබෙනවා. அகலமானதுமான இறக்கைகளை உடையது. ඒ ඉතාමත් දැඩි සවිමත් පියාපත් තියෙන මේ රාජාලියා அப்படிப்பட்ட கால்களை கொண்டது. ඒ වගේ පාද තිබෙන මේ සතෙක් உங்களுக்கு தெரியுமா? ඔබ දන්නවද? ஒரு பறவை மிக உயரத்தில் பறக்கும் என்று சொன்னால் එක කුරුල්ලෙක් ඉහළට පියාඹනවා නම් அது கழுகு மட்டும்தான். ඒ රාජාලියා විතරයි. கழுகு மட்டுமே மிக உயரத்தில் பறக்கக்கூடிய உன்னதமான பறவை. රාජාලියා විතරයි ඉතාමත් ඉහළට පියාඹන්න පුළුවන් ඉතාමත් අනර්ග සතෙක්. உங்கள்ட்ட ஒரு கேள்விக்கு வரேன். මම ඔබගෙන් යම් ප්‍රශ්නාර්ථයක් உங்கள்ட்ட අහන්න ஒரு කැමතියි. கேள்விக்கு வரேன். ඔබගෙන් යම් ප්‍රශ්නයක් අහන්න கழுகு කැමතියි. எத்தனை வருடங்கள் வளரும்? මේ රාජාලියා වසර කීයක් ජීවත් වෙනවද? கழுகு எத்தனை வருடங்கள் வளரும்? මේ රාජාලියා වසර කීයක් වර්ධනය වෙනවද? නැත්නම් ජීවත් වෙනවද? சரியான பதில சொல்றவங்களுக்கு 5000 தருவேன் இப்ப. හරි උත්තරේ දෙන කෙනාට රුපියල් 5000ක් දෙනවා. எனிமோவன்? කවුරු හරි යම් කෙනෙක්. சரி, வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. හරි ඔබ ගෙදර කියලා කියවල බලන්න. கழுகு 70 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு பெரிய பறவை. රාජාලියා කියලා කියන්නේ අවුරුදු 70ක් ජීවත් වෙන්න පුළුවන් සතෙක්. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. பக்கத்துல உள்ள மனுஷனை கேளுங்க, ஐயா நீ 70 வருஷம் வாழுவே ஐயா. ලංකන ඉන්න මිනිස්සෙක් නැත්තම් ඒ සහෝදරයා கேளுங்க, සහෝදරයන්ට අවුරුදු பக்கத்துல உள்ள மனுஷனை பார்த்து கேளுங்க, நீங்க ලංකන 70 ඉන්න வருஷம் வாழுவீங்களா? මිනිස්සෙක් අවුරුදු 70ක් ජීවත් වෙනවද? நீங்க பக்கத்துல உள்ள மனுஷனை கேளுங்க, நீங்க 70 வருஷம் வாழ முடியுமா உங்களால? ළඟ ඉන්න කෙනාගෙන් අහන්න ඔබ உங்களால අවුරුදු 70 70ක් வாழ ජීවත් முடியுமா? වෙනවද? අවුරුදු 70ක් ඔබ ජීවත් වෙනවද? விசுவாசிக்கிறீங்களா? ඔබ අදහනවද? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ඔබ අදහනවද? ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார் என்று விசுவாசிக்கிறீங்களா? දෙවියන් වහන්සේ ඔබ ජීවත් කරනවා කියලා ඔබ විශ්වාස කරනවද? ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார் දෙවියන් விசுவாசிக்கிறீங்களா? වහන්සේ ඔබ ජීවත් කරනවා කියලා ඔබ நீங்க විශ්වාස ஆண்டவரை කරනවද? நம்புறீங்களா? දෙවියන් වහන්සේ විශ්වාස ஆண்டவரை කරනවද? நம்புறீங்களா? ඔබ දෙවියන් වහන්සේ විශ්වාස ஆண்டவரை කරනවද? நம்புறீங்களா? දෙවියන් වහන්සේ நீங்க විශ්වාස ஆண்டவரை කරනවද? நம்புறபடினால் நீங்கள் 70 வருஷம் வாழ்றீங்க. ඔබ දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා නම් අනිවාර්යයෙන්ම ඔබ අවුරුදු 70ට වඩා ජීවත් වෙනවා. இப்படிப்பட்ட கழுகுக்கே 70 வருஷம் வாழ முடியும்னா ඒ වගේ රාජාලියකට අවුරුදු 70ක් உங்களையும் ජීවත් වෙන්න என்னையும் පුළුවන් නම් படைத்த ஆண்டவர் ඔබවයි මාවයි මාපු දෙවියන් වහන්සේ அவர் எங்களை வாழ வைக்க முடியாதா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ අනිවාර්යයෙන් මේක සම්මුඛ වෙනවා. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுகம் கொடுத்து அனுப்புவார். கர்த்தர்னா சும்மாவா? දෙවියන් වහන්සේ කියන්නේ නිකන්ද? கர்த்தர் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். දෙවියන් වහන්සේ ඔබවයි මාවයි මව් කුසේ පටන් அவர் தெரிந்து கொண்டபடினால்தான் උන්වහන්සේ තෝරගත්ත නිසා තමයි சாதாரண ஒரு கழுகுக்கே 70 வருஷம் வாழக்கூடிய அதை கொடுத்திருந்தாருன்னா සාමාන්‍ය රාජාලියකට අවුරුදු 70ක් ජීවත් වෙන්න උන්වහන්සේ සැලසුවා නම් உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே ඔබවයි මාවයි මව් කුසේ පටන් தெரிந்து கொண்ட அவர் තෝරගත්තේ දෙවියන් වහන්සේ. நான் சொல்றேன், මම ඔබට කියන්නම් கர்த்தருக்குள் දෙවියන් වහන්සේ තුල கர்த்தருக்குள் දෙවියන් වහන්සේ තුල අවුරුදු 100ක් நான் ජීවත් 100 වෙන්න வருடம் வாழ்வேன். අවුරුදු 100ක් ජීවත් වෙන්න යනවා. நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கா? බෝධනාට සැකද? நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கா? බෝධනාට සැකද? ஆண்டவர் மேல எந்த சந்தேகம் வந்துச்சு? දෙවියන් වහන්සේ කර ඔබට සැකයක් ආවනම් ஆண்டவர் மேல ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துச்சு, දෙවියන් වහන්සේ කර ඔබට යම් කිසි සැකයක් ඇති වුණා නම් நான் விசுவாசிக்கிறேன். මම විශ්වාස කරනවා நீங்களும் நானும் ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிறபடினால ඔබයි මමයි දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් ඉන්න නිසා எங்களுக்கு சந்தேகமே வராது. අපට කවදාවත් සැකයක් எங்களுக்கு එන්නේ නැහැ. சந்தேகமே අපට வராது. සැකයක් එන්නේ නැහැ. எங்களுக்கு சந்தேகமே අපට வராது. සැකයක් එන්නේ නැහැ. எங்களுக்கு சந்தேகமே අපට வராது. සැකයක් එන්නේ නැහැ. ஏன்னா එයිදනම් நானும் நீங்களும் அவருடைய பிள்ளை. ඔබයි මමයි උන්වහන්සේගේ දරුවෙක්. கரங்களை தட்டி சொல்லுமா? கழுகு எங்கே கூடு கட்டும் தெரியுமா? ඔබ දන්නවද මේ රාජාලියා මේ කූඩුව සාදාගන්නේ කොහෙද කියලා? மிகவும் உயரமான மலைப்பாங்கான இடங்களில் ඉතාමත් උසස් පර්වත මත තමයි මේ රාජාලියා කූඩුව හදන්නේ. தன் கூட்டை அமைத்துக் கொள்ளும். තමාගේ කූඩුව සාදා ගන්නවා. காரணம் හේතුව தன்னையும் தன் குஞ்சுகளையும் பாதுகாக்கும்படியாக ඒ රාජාලියා සවගේ පැටවුන් ආරක්ෂා කරගන්න පිණිස உயரத்தில் கூட்டை அமைத்துக் கொள்ளும்.
ඉතාමත් ඉහළ උගේ කූඩුව සාදා ගන්නවා. கழுகு குஞ்சு பொரிக்கும் காலத்தில் ඒ රාජලේ පැටව ගහන කාලේ மிக கவனமாய் பராமரித்துக் கொள்ளும். ඉතාමත් අවධානයෙන් ඕනකමෙන් රැක බලා ගන්නවා. மிக கவனமாய் பராமரித்துக் கொள்ளும். ඉතාමත් ඕනකමෙන් අවධානයෙන් රැක බලා இதுக்கு ஒரு நல்ல ගන්නවා. உதாரணம் சொல்றேன். මම තවත් හොඳ උදාහරණයක් ඔබට කියන්නම්. எங்கட பெண்கள் கன்சீவா இருக்கும் போது දැන් කාන්තාවක් ගර්භණී වෙලා ඉන්නකොට அந்த கன்சீவா இருக்கிற அந்த மகளுடைய அம்மா அந்த கன்சீவா இருக்க மகளை பார்த்து சொல்லுவாங்க, ඒ ගර්භණී ඉන්නව ඒ මවගේ මව ඈදස බලා කියනවා இப்போ உங்களுக்கு 9 மாசம், දැන් ඔබට මාස 9යි. இப்ப மாசம் 9 உங்களுக்கு. දැන් ඔබට මාස 9යි. ரொம்ப கவனமா இருக்கணும். ඉතාමත් අවධානයෙන් ප්‍රවේශයෙන් ඉන්න ඕනේ. இப்படித்தான் நீங்க நடக்கணும். දැන් ඔබ හිමීට ඇවිදින්න ඕනේ. இப்படித்தான் நீங்க நடக்கணும். මේ වගේ තමයි ඇවිදින්න அங்க ඕනේ. எங்க உட்கார்ந்துறாங்க. මේ හැමතැනම වාඩි වෙන්න එපා. ஒரு கன்சீவ் பண்ற ஒரு மகளை பார்த்து ගැප් ගන්න එක මවක් දැස්ස බලා அந்த குழந்தையை கடவுள் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ඒ දරුවව දෙවියන් වහන්සේ තමයි ඔබට දෙන්න යන්නේ. முதல்ல அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள வரணும். ප්‍රථම මේ විශ්වාසය අපට එන්න ඕනේ. அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள வரணும். ඒ විශ්වාසය අපට එන්න ඕනේ. sorry. கடவுள் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. දෙවියන් වහන්සේගේ තොර කිසිවක් වෙන්නේ නැහැ. எத்தனை பேர் சொல்றீங்க? ඔබ කී දෙනෙක් කියනවද? எத்தனை பேர் சொல்றீங்க? කී දෙනෙක් කියනවද? எத்தனை பேர் சொல்றீங்க? කී දෙනෙක් කියනවද? யாராவது ஒரு ஆள்ல சொல்ல முடியுமா கடவுள் இல்லாம நான் வாழ்ந்துருவேன் சொல்லி? යම් කෙනෙකුට අපට කියන්න පුළුවන්ද දෙවියන් වහන්සේ නැතුව මට ජීවත් වෙන්න පුළුවන්? கர்த்தர் இல்லாம நான் வாழ்ந்துருவேன் சொல்ற யாராவது? ඔබ යම් කෙනෙක් කියනවා දෙවියන් වහන්සේ නැතුව මට ජීවත් වෙන්න පුළුවන් කියලා. எனக்கு நான் முடியாதப்பா. ඒක ඒ දේ මට නම් කරන්න எனக்கு බෑ. நான் முடியாது. මට කරන්න බෑ. நான் இவ்வளவு வளர்ந்திருக்கேன்னு சொன்னா මම මෙච්චර උසස් තත්ත්වෙට නැත්තම් උසස් විදිහට ඇවිල්ලා ඉන්නවනම් அவர்தான். උන්වහන්සේ තමයි. அவர்தான். උන්වහන්සේ තමයි. அவர்தான். උන්වහන්සේ තමයි. இயேசு இல்லாம நான் வளரவே இல்ல. යේසුස් වහන්සේ பதவிகள் பட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. සෑම උසස් තරාතිරම් උගත්කම් සියල්ල තිබුණා. அது என்னத்துக்கு? ඒ මොනවටද? அது என்னத்துக்கு? ඒ මොනවටද? அப்படியே தூக்கி குப்பையில போட்டேன். එහෙම සියල්ල මම කුණු කසල කියලා කුණු කුඩේට දැම්මා. அப்படியே தூக்கி குப்பையில போட்டேன். ඒක කියලා මම කුණු කසලට කුණු කුඩේට විසි කරා. ஏன்னா ஆண்டவர் குப்பையிலும் புழுதியிலும் என்னை தூக்கி எடுத்தார். මන්ද උන්වහන්සේ කසල ගොඩේ සිට උන්වහන්සේ මාව එසෙව්වා. கரங்களை தட்டி சொல்லுமா? ප්‍රශ්නාදිල කියමුද? கரங்களை தட்டி சொல்லுமா? ප්‍රශ්නාදිල කියමුද? என்னுடைய ஆண்டவர், මගේ දෙවියන් වහන්සේ, உங்களுடைய ஆண்டவர், ඔබේ දෙවියන් වහන්සේ, என்னுடைய ஆண்டவர், මගේ දෙවියන් වහන්සේ, உங்களுடைய ඔබේ ஆண்டவர், දෙවියන් වහන්සේ, நான் ஆராதிக்கின்ற தேவன், මම නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன். ඔබයි මමයි නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ. அவரை தவிர வேற யாரும் எங்களை உயர்த்த முடியாது. උන්වහන්සේගේ තොර වෙන කාටවත් ඔබ ආරක්ෂා කරන්න නොහැකි. விசுவாசிகள் மாத்திரம் கரங்களை தட்டி சொல்லுவோமா? අදානාය විතරක් ඔබ අත්පොලසනාදිල කියන්න. தன்னையும் தன் குஞ்சுகளையும் பாதுகாக்கும்படியாக உயரத்தில் கூட்டை அமைத்துக் கொள்ளும். තමගේ පැටවුන් ආරක්ෂා කරගෙන පිණිස ඉතාමත් ඉහළ ස්ථානයේ කුඩුව තනා ගන්නවා. கழுகு මේ රාජාලියා குஞ்சு பொரிக்கும் காலத்தில் ඒ පැටව ගස්සන කාලෙදී மிக கவனமாய் பராமரித்துக் கொள்ளும். ඉතාමත් ඕනකමෙන් අවධානයෙන් ආරක්ෂා කර ගන්නවා. தன் குஞ்சுகள் சிறகுகள் முளைக்க ஆரம்பித்ததும் තමාගේ ඒ පැටවුන්ට මේ පියාමණ්ඩ පියාපත් වෙන කාලය තුල அந்த தாய் கழுகு ඒ මව රාජාලියා என்ன செய்ய ஆரம்பிக்கும் தெரியுமா? ඔබ දන්නවද මොනවද කරන්න උත්සාහ කරන නැත්නම් මොනවද කරන්න அந்த කියලා? கூட்டை சுற்றி இருக்கும் குச்சிகளையும் தடிகளையும் ඒ කූඩු වටා තියෙන මේ කෑලි මේ නැත්නම් මේ කෝටු කෑලි සියල්ලම இந்த குஞ்சுகள் மேல் படும்படியாக வைத்து விடுமா. මේ රාජාලිගේ පැටවුන් කරේ වදින පිණිස මේ ස්ථානේ තබා තිබෙනවලු. இதுதான் சொன்னேன், கழுகுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பறவை. මේක තමයි මේ රාජාලිය කියලා ඉතාමත් වැදගත් කුරුල්ලෙක්. இந்த குஞ்சுகளுக்கு මේ පැටවුන්ට அந்த குஞ்சுகள் துன்பப்படும்படியாக ඒ දුක් විඳින පිණිස அதை கொடுக்குமாம். ඒ දේ කරනවලු. அன்கம்ஃபர்டபிள். ඒ කිසිම සැප පහසුවක් නැති තත්වය. இந்த குஞ்சுகளை உணர ஆரம்பிக்கும். මේ රාජාලිය පියාමණ්ඩ පටන් ගන්නවා. அப்போது அந்த தாய் பறவை එතකොට මේ මව රාජාලියා கூட்டை கலைக்கும். ඒ කූඩුව විසිරුව හරිනවා. அப்போது அந்த தாய் பறவை එතකොට මේ මව රාජාලිය මොනවද கூட்டை කරන්නේ? கலைக்கும். ඒ කූඩුව විසිරුව හරිනවා. கூட்டை கலைத்ததுக்கு பின்பதாய் ඒ කූඩුව විසිරුවෙන් පස්සේ என்ன நடக்கும் என்று பார்ப்போம். මොනවද සිදුනේ කියලා අපි බලමු. தன் பிள்ளைகளை ஆகிய குஞ்சுகளை ඒ තමාගේ පැටවුන් වන මේ රාජාලියෙන් மறித்துவிடும் என்ற பயத்தில் මැරේ කියන බයට அந்த தாய் பறவைக்கு தெரியும் ඒ මව රාජාලියට දන්නවා என்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று. ඔහුගේ පැටවුන් කොහොමද ආරක්ෂා කරන්න ඕනේ? அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான். ඒකට හොඳ උදාහරණයක් තමයි நாம எல்லாரும் தெரியும், நீங்க எல்லாம் குஞ்சுகள் வச்சுக்கொள்வோமே. අපි දැන් ඔබ හිතන්නකෝ ඔබ හැමෝම මේ රාජාලි පැටවුන් කියලා. நீங்க எல்லா கழுகட குஞ்சுகளின் பறவைகள் வச்சுக்கொள்வோம். අපි හිතමු ඔබ හැමෝම රාජාලි පැටවුන්. இப்போ உங்களை எல்லாம் பாதுகாக்க ஒரு தாய் பறவை வேணும் தானே? දැන් ඔබ සියල්ල ආරක්ෂා කරන්නට මව රාජාලියෙක් අවශ්‍යයි. உண்மைதானே? ඇත්තද? உண்மைதானே? ඇත්තනේ? உண்மைதானே? ඇත්තනේ? கரங்களை தட்டி சொல்லுவோமா? අපලසනාදිලා කියමුද?
இப்போ ஒரு முக்கியமான ஒரு பறவை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த போறேன். දැන් වැදගත් ඇවිල්ලා කුරුල්ලෙක් මම ඔබට හඳුන්වලා முக்கியமான දෙන්න යනවා. பறவை அடையாளப்படுத்த වැදගත් போறேன். අලියා. நீங்க என்னவோ நினைச்சிருக்கலாம், ඔබ நீங்க என்னவோ நினைச்சிருக்கலாம், ඔබ මොනවද හිතන්නේ නැති? ஆனா இதுதான் உங்க தாய் பறவை. මේක තමයි ඔබගේ මව රාජාවලියා. பாருங்க, இத்தனை பெரிய குஞ்சுகளை බලන්න මෙතරම් මේ පැටවුන් සංඛ්‍යාවක් இந்த ஒரு தாய் பறவை இல்லாட்டி මේ මව මේ රාජාවලිය නැත්තම් நீங்க எப்படி வளர்ந்திருப்பீங்க? ඔබ කොහොමද ජීවත් වෙන්නේ නැද්ද? நீங்க எப்படி வளர்ந்திருப்பீங்க? ඔබ කොහොම ජීවත් වෙන්නේ නැද්ද? அதுதான் தாய் பறவை. ඒක තමයි මේ මව රාජාවලියා. தயவு செய்து அமர்ந்து கொள்வோம். කරුණාකර වාඩි වෙන්න. ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. இந்த கழுகை මේ රාජාලියා ஏன் ஆண்டவர் உதாரணமாய் காட்டுகின்றார்? ඇයි දෙවියන් වහන්සේ මේ උදාහරණයක් විදිහට පෙන්වන්නේ? அவர் உங்களையும் தம்முடைய ஜனத்தையும் சுமந்து கொண்டு செல்லுகின்றார். උන්වහන්සේ ඔබයි උන්වහන්සේගේ ජනතාවය උන්වහන්සේ දරාගෙන යනවා. யாக்கோபையும் அவன் சந்ததியையும் ඒ යාකෝබ්ගේ වංශයත් ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு செல்லுகிறது போல රාජාලිය තමාගේ පැටවුන් උසලාගෙන යනවාක් මෙන් கர்த்தரே என்னை சுமந்தார். දෙවියන් වහන්සේ මාව උසලාගෙන ගියා. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ලංකේනා බලා කියන්න. கர்த்தரே உங்களை சுமந்தார். දෙවියන් වහන්සේ ඔබ උසලා ගත්තා. கர்த்தரே உங்களை சுமந்தார். දෙවියන් වහන්සේ ඔබ උසලා ගත්තා. கர்த்தரே உங்களை சுமந்தார். උන්වහන්සේ ඔබ උසලාගෙන இந்த යනවා. 12 மாதங்கள் கர்த்தரே உங்களை சுமந்தார். මේ මාස 12ක් දෙවියන් වහන්සේ ඔබ උසලාගෙන දරාගෙන ගෙනාවා. ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். උන්වහන්සේ විතරයි මඟ පෙන්නුවේ. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். උන්වහන්සේ විතරයි මඟ පෙන්නුවේ. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். උන්වහන්සේ විතරයි උට මඟ පෙන්නුවේ. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். උන්වහන්සේ විතරයි උට මඟ පෙන්නුවේ. யாக்கோபையும் යාකෝබ அவன் சந்ததியாரையும் ඔහුගේ පරම්පරාවත් 12 கோத்திரங்களையும் ඒ ගෝත්‍ර 12ත් அவரே வழி நடத்தினார். උන්වහන්සේම උට මඟ පෙන්නුවා. நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். මේ සනිතම වැදගත් කොටසක් ඔබ අවධානය කරන්න. அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவரோடு கூட අන්‍ය இருந்ததில்லை. දෙවිවරුන් ඔවුන් සමග සිටියේ නැහැ. அந்நிய தேவன் அவரோடு கூட අන්‍ය இருந்ததில்லை. දෙවිවරුන් ඔවුන් සමග සිටියේ නැහැ. யாரோடு இருந்ததில்லை? කා සමග හිටියේ නැත්තේ? யாக்கோபின் தேவன் மட்டுமே அவரோடு கூட இருந்தார். යාකෝබ්ගේ දෙවියන් වහන්සේ විතරයි ඔවුන් සමග සිටියේ. யாக்கோபின் தேவன் மட்டுமே அவரோடு கூட යාකෝබ්ගේ இருந்தார். දෙවියන් වහන්සේ විතරයි ඔවුන් සමග සිටියේ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், ඉස්රායල් දෙවිවරු ස්වාමින් වහන්සේ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ඉස්රායල් දෙවිවරු ස්වාමින් වහන්සේ என்னுடைய அப்பா, මගේ පියා உங்களுடைய அப்பா, ඔබේ පියා என்னை தாயின் கருவிலே இருந்து பேர் சொல்லி அழைத்த தேவன், මෞකසේ පටන් මම නම කියලා කැඳවපු දෙවියන් වහන්සේ உங்களையும் அப்படியே அழைத்த தேவன், ඔබවත් එහෙම කැඳවපු දෙවියන් වහන්සේ என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் என்னுடைய வாழ்க்கையில சிறகடித்து நான் சிறகடிக்க பறக்க அவர் ஒரு துணையாளனாய் இருந்தபடியினால் මගේ ජීවිත කාලේ මම පියාපත් වීදා පියාඹන්න උන්වහන්සේ මට උපකාරයක් වුණා. எனக்கு மாத்திரமல்ல இந்த சபைக்கும் அப்படியேதான். මට විතරක් නෙමෙයි සභාවටත් උන්වහන්සේ ලෙස තමයි. என்னோடு தேவன் மட்டுமே இருந்தார். මා සමග දෙවියන් වහන්සේ විතරමයි என்னோடு සිටියේ. தேவன் மட்டுமே මා இருந்தார். සමග දෙවියන් වහන්සේ විතරමයි සිටියේ. அவர் என்னோடு கூட இருந்தபடியினால் උන්වහන්සේ මා සමග සිටපු නිසා நான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறேன். මම මෙතරම් දුර ඇවිල්ලා ඉන්නවා. தேவன் மட்டுமே அவரோடு கூட இருந்தார். දෙවියන් වහන්සේ විතරයි උන් සමග සිටියේ. அவர் கூட இருந்தது மாத்திரமல்ல, அவர் என்னை வழி நடத்தினார். උන්වහන්සේ උන් සමග සිටිය විතරක් නෙමෙයි උන්වහන්සේ මඟ පෙන්නුවා. திரும்பவும் அந்த பாயிண்ட்க்கு வரேன். නැවතත් මම ඒ මාතෘකාවට එන්නම්. கழுகு தன் கூட்டை கலைத்து රාජල තමාගේ කූඩුව විසිරුවා. என்று வசனம் එහෙම ஆரம்பிக்கின்றது. කියලා වචනේ පටන් ගන්නවා. நீங்க என்னைய பார்த்து கேக்குறீங்க, ඔබ මා දෙස බලා අහනවා என்ன பாஸ்டர் මොනවද පාස්ටර් வருடத்துல கடைசி மாதத்துல මේ වසරේ අවසාන මාසේ இப்படி பேசுறீங்களே මෙහෙම කතා කරනවනේ என்று சொல்லாமல் එහෙම කියන්නේ නැතුව செழிப்பான உபதேசத்தை நான் இங்க கொண்டு வருவேன் நீங்க எதிர்பார்த்தீங்களா? සඵලවත් දේශනාවක් මේ සෙනමම ගෙනේ කියලා ඔබ බලාපොරොත්තු වුණාද? அப்படி ஒரு தேசத்தை கொண்டு வர நான் விரும்பல. එහෙම දෙයක් මම ගේන්න කැමති නැහැ. ஏன்னா ඇයිද නම් அதுக்கு ரெவரன் கின்ஸ்லியே நல்ல உதாரணம். ඒකට දේවගති රෙවරන්ඩ් කින්ස්ලි දේවගතිතුමා ඒකට හොඳ උදාහරණයක්. மாறாக ඒක වෙනස් වෙන පිණිස எப்படி கழுகு தன் கூட்டை கலைத்ததோ කොහොමද රාජල්‍ය තමාගේ කූඩුව විසිරුවා හැරියේ அப்படியே தம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அசைவு. ඒ වගේම තමාගේ ජීවිතේ එක්තරා සැලවීමක්. இந்த பாயிண்ட்ஸ் நீங்க நல்லா கவனிக்கணும். මේ කරුණ ඔබ හොඳාකාර අවධානය කරගන්න ඕනේ. எப்படி கழுகு தன் கூட்டை கலைத்ததோ කොහොමද රාජල්‍ය තමාගේ කූඩුව එමෙස්සානේ විසිරුවා හැරියේ அப்படியே தம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அசைவு, ஒரு ஷேக் ஏற்பட்டது. ඒ වගේම ඔහුගේ ජීවිතේ එක්තරා සැලවීමක්
චංචල ගතියක් ආවා. ஒரு துன்பகரமான வாழ்க்கை, ඉතාමත් දුක් පීඩා සහිත ஒரு ජීවිතයක්. துயரமான பாதை கூட கடந்து செல்ல நேரிட்டது. ඉතාමත් අමාරු වාතාවරණයක මාර්ගයකද ගමන් කරන්න සිදු වුණා. முதலாவது நமது கூட்டை ඒ ප්‍රථමන්නේ කූඩුව தேவன் දෙවියන් වහන්සේ கலைத்து போடுவார், උන්වහන්සේ විසිරුවා හරිනවා. கலைத்து போடுவார். උන්වහන්සේ විසිරුවා හරිනවා. அதற்கு காரணங்களை நீங்களும் நானும் தேடக்கூடாது. ඒකට හේතුව ඔබයි මමයි සොයන්න හොඳ නැහැ. நமக்கு நல்ல வீடு, අපිට හොඳ නිවසක්, நல்ல பங்களா, හොඳ බංගලෝ එකක්, நல்ல வேலை, හොඳ රැකියාවක්, நல்ல சொத்து හොඳ වස්තු எல்லாம் நிறைவாக இருக்கும். සෑමදේම සම්පූර්ණත්වයෙන් තිබෙයි. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும். අපගේ දරුවන්ට යහපත් ජීවිතයක් நம்முடைய ලැබෙයි. பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைத்து விட்டது අපගේ என்று දරුවන්ට යහපත් දීවනාවක් ලැබිලා තිබෙනවා. வாழ்க்கையில நாம் செட்டில் ஆயிட்டோம். අපේ ජීවිතේ එක්තරා வாழ்க்கையில நாம் සැපපාසු செட்டில் ஆயிட்டோம் අපගේ ජීවිතේ සැපපාසු සම්දිස්ථානයකට අපි ආවා. என்று பெருமூச்சு விடும்போது එමෙක ලොකු හුස්මක් කරලා අරිනකොට கர்த்தர் சடிதியாய் දෙවියන්වහන්සේ එකපාරටම විකසින්ම நம்முடைய குடும்பத்தை சற்று உலுக்கி பார்ப்பார். අපගේ පවුල මතක් උන්වහන්සේ සොලවලා බලනවා. நம்முடைய අපේ பக்கத்துல பா சொல்லுங்க, பக்கத்துல ලංකන பா. බලා කියන්න. என்னுடைய, මගේ, நம்முடைய, අපේ, உங்களுடைய, ඔබේ, உங்களுடைய ඔබගේ குடும்பத்தை පවුල පවුල சற்று මදක් නැත්තම් ටිකක් මදක් නැත්තම් உலுக்கி ටිකක් பாப்பா, උන්වහන්සේ සොලවලා බලනවා. உலுக்கி பாப்பா. සොලවලා බලනවා. இவர் என்னடா சொல்றார்? ஆண்டவர் என் குடும்பத்தை சற்று உலுக்கி பாப்பாரா? මෙයා මොනවද මේ කියන්නේ? දෙවියන් වහන්සේ මගේ පවුල සොලවලා බලනවාද? ஆமா பிள்ளைகளே, ඔව් දරුවනේ. ஆமா பிள்ளைகளே. ඔව් දරුවනේ. நான் சொல்லல, මම නෙමේ நான் කියන්නේ. சொல்லல. මම නෙමේ பாருங்க, කියන්නේ. மோசேக்கு தெரிந்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு දැන් சொல்லி. මෝසෙස් දැනගත්තා මේ වගේ දෙයක් වෙන්න යනවා. தன்னுடைய மரணத்தின் நாட்களை கடக்க போகின்றான். ඔහුගේ මරණයේ කාලේ පසු කරන්ට යනවා. தன்னுடைய மரணத்தின் நாட்களை கடக்க போகிறார் ඔහුගේ මරණයේ කාලේ පසු කරන්ට යනවා කියලා ඌ என்று දැනගත්තා. தெரிந்தபடியால் එහෙම දැනගත්තු නිසා மோசே මෝසෙස් யோசுவாவை பலப்படுத்துகின்றார். යොසුවාව මේ ස්ථානයේ ශක්තිමත් කරා. நான் முதல்ல எப்படி சொன்னேன்? මම ඔබට කලින්ම කිව්වා ஆண்டவர் சற்றே உலுக்கி பாப்பார். දෙවියන් වහන්සේ මදක් සොලවලා බලනවා. நீ ஜெபிக்கிறியா? ඔබ යාඥා කරනවද? நீ முழங்கால் போடுறியா? ඔබ ධනේශයෙන් ඉන්නවද? நீ ஏன் பக்கம் இருக்கியா இல்ல அந்த கட்சிக்கு போயிட்டியா? ඔබ මගේ පක්ෂේ ඉන්නව නැත්නම් අනිත් පැත්තට ගිහිල්ලාද? நீ எந்த கட்சிக்கு வேணா போப்பா. ඔබ ඕන පක්ෂයකට යන්න. நீ ஆண்டவர் இயேசு கட்சியில இரு. ඔබ දෙවියන් ස්වාමී යේසුස් වහන්සේත් එක්ක ඉන්න. நீ எந்த கட்சியில வேணாலும் போ. ඕනම් පක්ෂයකට ඔබ යන්න. நீ மஞ்சள் கட்சியில போ, பச்சை கட்சியில போ, சிகப்பு கட்சியில போ, எந்த கட்சியில வேணாலும் போ. ඔබ නිල් පාටට යන්න, රතු පාටට යන්න, කොළ පාටට යන්න, ඕන පක්ෂයකට යන්න. නමුත් ඔබ දෙවියන් වහන්සේගේ පක්ෂේ ඉන්නවද? கரங்களை தட்டி சொல்லுமா? අත්පලසනාදලා කියමු. கரங்களை தட்டி சொல்லுமா? අත්පලසනාදලා කියමු. நான் ஆண்டவர் இயேசுவோட பிள்ளை. මම ඒ ස්වාමී දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. முழங்கால் போட்டு கூப்பிட்டா මම ධනේශයෙන් ඉඳලා අඬ ගැස්සුවොත් என்னுடைய அப்பா வந்துருவாரு. මගේ පියාණන් වහන්සේ එනවා. அப்படி இருந்த ஜனங்களை வழி நடத்தினார். එහෙම දෙවියන් වහන්සේ ජනතාවට මඟ පෙන්නුවා. என்று தைரியப்படுத்தினார். එහෙම කියලා ඔවුන්ව ශක්තිමත් කරා. மோசேக்கு மிகுந்த துக்கம் இருந்தது. මෝසෙස්ට දුකක් තිබුණා. இருக்கலாம். තිබෙන්න ඇති. நம்மால் வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லையே අනේ මට පොරොන්දු දේශය කරා යන්න බැරි වුණානේ. என்று එහෙම කියලා ஆனால் නමුත් யோசுவாவை பலப்படுத்துகின்றார். නමුත් එමෙස්සනි මෝසෙස් මොනවද කරේ? එතන යොසුවාව පරි- ශක්තිමත් කරා. எத்தனை பெரிய கஷ்டங்கள் මොනතරම් අමාරු වාතාවරණද? நானும் நீங்களும் எதிர்நோக்கினால் ඔබයි මමයි நானும் நீங்களும் எதிர்நோக்கினால் ඔබයි මමයි ඒකට විරුද්ධ වුණොත් நானும் நீங்களும் எதிர்நோக்கினால் ඔබයි මමයි ඒකට විරුද්ධ වුණොත් ஐயோ எனக்கு கஷ்டம், අනේ මට අමාරුයි. ஐயோ எனக்கு முடியல, අනේ මට බෑ. ஐயோ நான் இவ்வளவு பாய் போறேன், අනේ මම මෙච්චර මේ වගේ යනවා. நான் இப்படி எல்லாம் நடக்கிறேன் මම මේ වගේ ගමන් කරනවා. அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கும் போது එහෙම යම් කෙනෙක් ඔබ කල්පනා කරුවොත් ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். දෙවියන් වහන්සේ ඔබ දෙස බලා කියනවා. ஆண்டவர் உங்களை பார்த்து උන්වහන්සේ ඔබ சொல்லுகின்றார். දෙස බලා කියනවා. ஆண்டவர் உங்களை பார்த்து උන්වහන්සේ சொல்லுகின்றார். ඔබ දෙස බලා කියනවා. எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், මොනතරම් අමාරුකම් පීඩාවන් ආවත් எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், මොනතරම් අමාරු පීඩාවන් ආවත් ஐயோ ஒருவேளை நான் சாப்பிடலையே, අනේ මම කෑවේ නෑනේ. நான் ஒருவேளை சாப்பிடாடி செத்து போயிருவேன், මම එක වේලක් කෑවේ නැත්තම් මම මැරෙනවා. எத்தனை பெரிய கஷ்டங்கள் මොනතරම් අමාරු நாம் වාතාවරණද? எதிர்நோக்கினாலும் අපි කුමක් දෙස බලා යන්න ඕනද? உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும்.
ඔබට නැත්තම් මට අපිට ඇදහිල්ලක් එන්න ඕනේ. நம்மை அழைத்தவர் கைவிட மாட்டார். අපිව කැඳවපු දෙවියන් වහන්සේ කවදාක්වත් අත්හරින්නේ නැහැ. நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். උන්වහන්සේ කවදාක්වත් අපේ ලැජ්ජාටපත් நம்மை කරන්නේ இந்த නැහැ. பூமியிலே இந்த ஜாயிலையிலே இந்த வெளிகம்பிட்டிலே என்னை ஆண்டவர் உயர்த்துவார். මේ භූමියේ මේ වැලිගම්පිටිය කියන ප්‍රදේශයේ උන්වහන්සේ අනිවාර්යයෙන්ම මාව ඔසවනවාම. சில பேர் இங்க இருந்து நான் கனடா போனா தான் நல்லா இருப்பேன். සමහර කෙනා මම කැනඩා මේ ඉඳලා කැනඩාවට ගියොත් තමයි මම හොඳින් நான் ඉන්නේ. லண்டன் போனா தான் நல்லா මම இருப்பேன். වෙන රටකට ගියොත් තමයි හොඳින් ඉන්නේ. நான் சுவிட்சர்லாந்து போனா தான் நல்லா මම இருப்பேன். ස්විට්සර්ලන්තයට ගියොත් තමයි හොඳින් நான் ඉන්නේ. பின்லாந்து போனா தான் நல்லா මම இருப்பேன். ෆින්ලන්ඩ් ගියොත් තමයි හොඳින් நான் ඉන්නේ. ஆஸ்திரேலியா போனா தான் நல்லா මම இருப்பேன். ඕස්ට්‍රේලියාවට ගියොත් තමයි හොඳින් ஏய் ඉන්නේ. ஏய் ஏய் உன்னை பார்த்து சொல்றேன். පොඩ්ඩක් ඉන්න මම ඔබ දෙසවලා எங்க කියනවා. போனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பன். කොහේ ගියත් ස්වාමී යේසුස් වහන්සේ මගේ පියා. எந்த நாட்டுக்கு போனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய ඔබ தகப்பன். කුමනේ සම්නිකත් මගේ ස්වාමීන් වහන්සේ මගේ පියාණෝ. அங்க போய் நீ முழங்கால் போடு. අපි ඔබ දනේසින් ඉඳලා தேசம் ஒண்ணு முக்கியம் இல்ல. දේශය නෙමෙයි වැදගත්. மொழி ஒண்ணு முக்கியம் இல்ல. භාෂාව නෙමෙයි වැදගත්. நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரேன்னு முழங்கால் போடு. ඔබ කුමනේ ස්ථානයටද ඔබ දෙවිඳුනේ කියලා ඔබ அங்க දනේසින් ஆண்டவர் ඉන්න. அற்புதம் செய்வார். ඒ දෙවියන් වහන්සේ අනිවාර්යයෙන්ම ඔබට அங்க ආස්කමක් ஆண்டவர் කරනවා. அற்புதம் செய்வார். ඒ දෙවියන් වහන්සේ ආස්කමක් அங்க කරනවා. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ඒ දෙවියන් වහන්සේ ආස්කමක් කරනවා. ஏன்னா එයිදනම් என்னுடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். මන්ද මගේ දෙවියන් වහන්සේ ආස්කමේ දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. மிக வேகமாய் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 40:31. අපි වික්ෂින් පෙරලගමු එසායා 40:31. ஏசாயா 40:31 இப்படி சொல்லுகின்றது. එසායා 40:31 මෙලෙස කියනවා. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ නමුත් ස්වාමින් වහන්සේ ගැන බලා සිටින්නෝ புது பலன் அடைந்து. තමුන්ගේ අලුත් සවිය ලබාගෙන அப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ලංකන බලා කියන්න. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ දෙවියන් වහන්සේ ගැන බලා සිටින්නෝ ஒவ்வொருத்தரும் சொல்லணும். හැමෝටම කියනවා. ஒவ்வொருத்தரும் சொல்லணும். හැමෝම කියන්න ඕනේ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ස්වාමින් වහන්සේ කෙරේ බලා සිටින්නෝ புது பலன் அடைந்து අලුත් සවිය ලබා கழுகை போல ඔවුන් රාජාලයේ මෙන් செட்டைகளை அடித்து ඔවුන් පියාඹා எழும்புவார்கள். ඔවුන් නගින්නෝය. அவர்கள் ஓடினாலும் ඔවුන් දිව්වත් அவர்கள் ஓடினாலும் ඔවුන් දිව්වත් இளைப்படைய மாட்டார்கள். ඔවුන් ක්ලාන්ත නොවන්නෝය. වේස නොවන්නෝය. அவர்கள் ඔවුන් நடந்தாலும் ඇවිද්දත් சோர்வடைய மாட்டார்கள். ඔවුන් ක්ලාන්ත නොවන්නේය. யாரு? කවුද මේ? நீங்க தாப்பா. ඔබ තමයි. நீங்க தாப்பா. ඔබ තමයි. நீங்க தாப்பா. ඔබ තමයි. நீங்க ඔබ தான். තමයි. கழுகு எப்படி 70 வயது வரை உயிர் வாழும்? කොහොමද මේ රාජාලේ අවුරුදු 70ව ජීවත් වෙන්නේ? அது எப்படி இளமைக்கு மறுரூபம் படையும்? කොහොමද මේ රාජාලියා තරුණ වියට පාතබන්නේ? கொஞ்சம் பாப்போமா. අපි ටිකක් බලමුද? ஒரு கட்டத்தில் එක කාලෙක தானே தன் செட்டைகளை அடித்து உடைக்குமா. ඒ රාජාලිය මොනවද කරන්නේ? රාජාලයම තමගේ පියාපත් ටික කඩා දමනවා. ஒரு கட்டத்தில் தானே தன் செட்டைகளை அடித்து வேதனை கொடுத்தப்படும். குறிப்பிட்டு சொன்னால் නියම කරලා කිව්වොත් எல்லா ரெக்கைகளையும் உடைக்கும். සෑම පියාපත් ටික මේ ස්ථානේ කඩා දමනවා. கண்களில் படாமல் ඒ පේන්නේ නැති වෙන පිණිස கண்களில் படாமல் ඇස් පේන්නේ නැති වෙන පිණිස மறுபடியும் නැවතත් புதிய ரெக்கைகளோடு අලුත් වූ පියාපත් සමග புதிய ரெக்கைகளோடு අලුත් වූ පියාපත් සමග புதிய ரெக்கைகளோடு අලුත් වූ පියාපත් සමග முளைக்கும். ඒ අලුත් පියාපත් මේ ස්ථානේ හට ගන්නවා. அந்த புதிய ரெக்கைகளோடு முளைக்கும் ඒ வரைக்கும் අලුත් පියාපත් එන තුරු அந்த கழுகு காத்திருக்குமா. ඒ රාජාලියා මේ ස්ථානේ බලා සිටිනවා. இந்த கழுகும் அப்படித்தான் காத்திருக்கு. මේ රාජාලියත් මේ වගේ තමයි බලා සිටින්නේ. இந்த கழுகும் அப்படித்தான் මේ காத்திருக்கு. රාජාවලියත් ඒ වගේ තමයි බලා සිටින්නේ. இந்த கழுகும் அப்படித்தான் මේ காத்திருக்கு. රාජාවලියත් ඒ වගේ තමයි බලා இந்த සිටින්නේ. கழுகும் அப்படித்தான் මේ காத்திருக்கு. රාජාවලියත් ඒ වගේ තමයි බලා සිටින්නේ. காத்திருந்தது ஒண்ணும் வீணா போகாது. බලා සිටීම කවදාක්වත් නිෂ්ඵල වන්නේ නැහැ. ஆண்டவர் உங்களுக்கு தந்தை அனுப்புவார். මන්ද දෙවියන් වහන්සේ ඔබට පියෙක් යවනවා. தந்தை அனுப்புவார். උන්වහන්සේ ඔබට පියෙක් යවනවා. அதன் பின்னர் ඊට පසුව பறக்க ஆரம்பிக்குமாம். ඒ පියාඹන්න පටන් ගන්නවා. அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. 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 கர்த்தருக்குள் பிரியமான சபையாரே,
දෙවියන් වහන්සේ තුළ ප්‍රේමවන්ත සභාවයයිනේ. கர்த்தருக்குள் பிரியமான சபையாரே, දෙවියන් වහන්සේ තුළ ප්‍රේමාන්විත සභාවයයිනේ. நமக்கு முன்பதாக 1000 துன்பங்கள் வரலாம். අපේ ඉදිරියේ දහසකුත් පීඩාවන් අපට එන්න පුළුවන්. நமக்கு முன்பதாய் 1000 துன்பங்கள் வரலாம். අපේ ඉදිරියේ දහසකුත් පීඩාවන් එන්න පුළුවන්. எல்லாமே இழந்து போய்விட்டேன் ஆண்டவரே, සමහරට ස්වාමී මං සෑමදේම මට අහිමි වුණා. எல்லாமே இழந்து பெரிய துக்கத்துல இருக்கிறேன். සෑමදේම අහිමි වෙලා මම ඉතාමත් දුකෙන් ජීවත් பல වෙනවා. இழப்புகளை சந்தித்துக்கலாம். බොහෝ අහිමියෙන් ඔබගේ ජීවිතය ඔබට සම්මුඛ වෙලා ඇති. நான் இன்றைக்கு சொல்றேன், මං ඔබට අද කියන්නම්. நான் இன்றைக்கு මං சொல்றேன், ඔබට අද කියන්නම්. நான் இப்ப சொல்றேன். මං දැන් ඔබට කියන්නම්. ஆண்டவரை மட்டும் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் இறுக்கி பிடித்துக்கொள். நீ புதிய மாதத்துக்குள் புதிய பறவைகளோடு ஒரு கழுகை போல் நீ பறந்து செல்வாய். ඔබ මේ මාසේ ඔබ දෙවියන් වහන්සේව තදින් අල්ලගන්න. අන්න එතකොට ඔබ අලුත් වූ මාසය තුළ අලුත් වූ පියාපා සමග දෙවියන් වහන්සේ තුළ ඔබ පියාඹන්ට යනවා. ஆண்டவர் புதிய மாதத்துக்குள் உன்னை அழைத்து போக போகின்றார். දෙවියන් වහන්සේ අලුත් වූ මාසයකට ඔබ ගෙන යන්න යනවා. அப்ப நான் எப்படி இருக்க போறேன்? ඒතර මම කොහොමද එන්න அப்ப යන්නේ? நான் எப்படி இருக்க போறேன்? එහෙනම් මම කොහොමද එන්න යන්නේ? அப்படியே இருக்க போறேனா? ඉන්න විදියෙම ඉන්න යනවද? அப்படியே இருக்க போறேனா? එහෙමම ඉන්න යනවද? அப்படியே இருக்க போறேனா? එහෙමම ඉන්න යනවද? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகின்றார், දෙවියන් වහන්සේ ඔබ දෙස බලා කියනවා கழுகை போல உன்னை உயர்த்துவேன். මම රාජාලය මෙන්න ඔබ ඉහළට ගෙන යනවා. விசுவாசிக்கிறியா? ඔබ අදානවද? விசுவாசிக்கிறீங்களா? ඔබ අදානවද? விசுவாசிக்கிறீங்களா? ඔබ අදානවද? ඔබ விசுவாசிக்கிறீங்களா? අදානවද? ஆண்டவர் உங்களை கழுகை போல் உயர்த்த போகின்றார். දෙවියන් වහන්සේ රාජාලයෙන් ඔබ ඉහළට ගෙන යන්න යනවා. சபை முடியறதுக்கு முன்னுக்கு உங்களை எப்படி உயர்த்துவார்னு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். සභාව ඉදිරියේ ඔබ කොහොමද ඔසවන්ට යන්නේ කියලා දෙවියන් වහන්සේ එළිදරව් කරනවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. முடிக்கிற தருவாய்க்குள் வந்திருக்கின்றேன். අපි දැන් ඉවර කරන අවස්ථාවට පැමිණ සිටිනවා. அப்படின்னு நினைக்கிறீங்களா? එහෙම ඔබ හිතනවද? அப்படின்னு நினைக்கிறீங்களா? එහෙම ඔබ හිතනවද? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. මම තාම පටන් ගත්තේම நான் නැහැ. இன்னும் ஆரம்பிக்கவே මම இல்ல. පටන් ගත්තෙත් නැහැ. நான் இன்னும் ஆரம்பிக்கவே මම இல்ல. පටන් ගත්තෙත් නැහැ. முடிக்கிற தருவாய்க்குள் வந்து நினைக்கிறீங்களா? ඔබ හිතනවද මම ඉවර කරන්න යනවා කියලා? முடிக்கிற தருவாய்க்குள் வந்திருக்கின்றேன் என்று நினைக்கிறீங்களா? ඔබ හිතනවද මම ඉවර කරන්න යනවා කියලා? இல்லவே இல்ல. එහෙම මම ඉවර කරන්නෙම නැහැ. இல்லவே இல்ல. එහෙම ඉවර කරන්නෙම නැහැ. இல்லவே இல்ல. එහෙම ඉවර කරන්නෙම නැහැ. இல்லவே இல்ல. එහෙම ඉවර කරන්නෙම නැහැ. ஏன்னா கழுகு புதிய செட்டையோடு பறக்க போகுது. මන්ද රාජාලේ අලුත් වූ පියාපා සමග පියාඹන්ට යනවා. கழுகு புதிய செட்டையோடு பறக்க போகுது. ඒ රාජා අලුත් වූ පියාපා සමග පියාඹන්ට යනවා. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ඔබ කී දෙනෙක් සූදානම්ෙන් ඉන්නවද? எத்தனை பேர் ஆயத்தமா 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 ඔබ இருக்கிறீங்க? කී දෙනෙක් සූදානම්ෙන් ඉන්නවද? எத்தனை பேர் ஆயத்தமா? ඔබ කී දෙනෙක් සූදානම්ෙන් கழுகு ඉන්නවද? புதிய புதிய கூடுகளோடு பறக்க போகுது. ඒ රාජා අලුත් වූ පියාපා සමග පියාඹන්ට යනවා. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் ඔබයි මමයි නමස්කාර කරන දෙවියන් உங்களையும் වහන්සේ என்னையும் உயரத்தில் பறக்க வைக்க போகின்றார். ඔබයි මාවයි දෙවියන් වහන්සේ ඉහළට පියාඹන්ට සලස්වනවා. ஆனால் නමුත් ஆனால் නමුත් ஆனால் නමුත් நீங்களும் நானும் ඔබයි මමයි சோர்ந்து போக கூடாது. අපි සෝර්ந்து போகக்கூடாது. අපි අධෛර්යවන්තර පත් වෙන්න හොඳ නැහැ. என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் ඔබයි මාවයි කැඳවපු දෙවියන් වහන්සේ சாதாரண தேவன் இல்ல. සාමාන්‍ය දෙවි කෙනෙක් නෙමෙයි. சாதாரண தேவன் இல்ல. සාමාන්‍ය දෙවි කෙනෙක් නෙමෙයි. அவர் வானத்தை பூமியும் படைத்தவர். උන්වහන්සේ ආස පොළොව මැව්වා වූ දෙවියන් சர்வ වහන්සේ. வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ සර්වබලධාරී දෙවියන් වහන්සේ. அவர் சாதாரண தேவன் இல்ல. උන්වහන්සේ සාමාන්‍ය දෙවි කෙනෙක් නෙමෙයි. அவர் சாதாரண தேவன் இல்ல. උන්වහන්සේ සාමාන්‍ය දෙවි කෙනෙක් නෙමෙයි. அவர் சாதாரண தேவன் උන්වහන්සේ இல்ல. සාමාන්‍ය දෙවි කෙනෙක් නෙමෙයි. அவர் வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ බලවත් දෙවියන් அவர் වහන්සේ. வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ බලවත් දෙවියන් அவர் වහන්සේ. வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ බලවත් දෙවියන් වහන්සේ. அதை ඒක இப்பொழுது දැන් காண போறீங்க. ඔබ දකින්න යනවා. காண போறீங்க. ඔබ දකින්න காண යනවා. போறீங்க. ඔබ දකින්න ஓ යනවා. ரிகாலரரா. ஹalleluya சுவாமினே. ஓ ரிகாலரரா. ஹalleluya ஹalleluya. ஒரு நிமிடம் எழுந்திருப்போம். අපි වතාව නැගී සිටිමු. வானத்தை பூமி படைத்த මේ ආස පොළොව මැව්වා சர்வ வல்லமையுள்ள தேவன். සර්වබලධාරී දෙවියන් சர்வ වහන්සේ. வல்லமையுள்ள தேவன். සර්වබලධාරී දෙවියන් වහන්සේ. வல்லமையுள்ள ஆண்டவர் බලවත් දෙවියන් වහන්සේ. கழுகுக்கு சமானமாய் தம்முடைய வயதையும் இளமையாக்குற தேவன். ඒ රාජලයට සමග අපගේ වයස යෞවන වයසෙන් උන්වහන්සේ ඉහළට ගෙන යන්න යනවා. பக்கத்துல பா சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். ලංකන බලකන උන්වහන්සේ මාස් සමග ඉන්නවා. என்னோடு උන්වහන්සේ இருக்கிறார். මාස් සමග ඉන්නවා. எஸ், என்னோடு இருக்கிறார்.
මාත් සමග என்னோடு ඉන්නවා. இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். மக்கள் அவர்களுக்கு என்னோடு மாஸ் சமூகம் என்னோடு இன்නවා. இருக்கிறார். மாஸ் ஆண்டவர் சமூகம் என்னோடு இன்නවා. இருக்கிறார். மாஸ் சமூகம் ஆண்டவர் இன்නවා. என்னோடு இருக்கிறார். உன்வாசே மாஸ் ஆண்டவர் சமூகம் என்னோடு இருக்கிறார். உன்வாசே மாஸ் சமூகம் ஆண்டவர் இன்නවා. 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 என்னோடு இருக்கிறார். உன்வாசே மாஸ் ஆண்டவர் சமூகம் என்னோடு இன்නවා. இருக்கிறார். உன்வாசே மாஸ் ஆண்டவர் சமூகம் என்னோடு இன்නවා. இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உன்வாசே மாஸ் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உன்வாசே ஓ, மாஸ் சமூகம் ரிகாலரா, பா, பா, ஹalleluya பா, 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 சுவாமினி பா. ஹalleluya ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உன்வாசே மாஸ் ஆண்டவர் சமூகம் உங்களோடு இன்නවා. இருக்கிறார். உன்வாசே மாஸ் சமூகம் இன்නවා. ஆண்டவர் சொல்றாரு, உன்வாசே கீனவா. ஆண்டவர் சொல்றாரு, உன்வாசே கீனவா. அப்படிப்பட்ட கழுகுக்கு சமானமாய் என்னை கொண்டு வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். උන්වහන්සේ කියන ඒ වගේ රාජාලියට ஆண்டவர் සමානව சொல்றார், පියාපත් දින ஆண்டவர் මතම சொல்றார், කියනවා. උන්වහන්සේ உன்னை කියනවා தொடும் அளவுக்கு, உன்னை தொடும் அளவுக்கு உன்வா- கர்த்தர் இப்படியே செய்வார். උන්වහන්සේ இப்படியே උන්වහන්සේ කියන්නේ செய்வார். රාජාලිය මෙන්න இப்படி ඔය செய்வார். ඉරගෙන යන්න යනවා. இப்படி செய்வார். උන්වහන්සේ ஓ, දේ කරනවා. அப்படிப்பட்ட தேவனுக்கு, ඒ වගේ දෙවියන් වහන්සේට அப்படிப்பட்ட தேவனுக்கு, ඒ වගේ දෙවියන් වහන්සේට அப்படிப்பட்ட ඒ වගේ தேவனுக்கு දෙවියන් වහන්සේට ரெண்டு கரங்களை தட்டி, අපොලසනාද දීලා ரெண்டு கரங்களையும் 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 தட்டி, අපොලසනාද දීලා ஓ, ரீ காலா ராபா. ரெண்டு Hallelujah. கரங்களையும் தட்டி, අපොලසනාද දීලා ஓ எஸ், ඔව් ரெண்டு ස්වාමීනි கரங்களையும் தட்டி, අපොලසනාද දීලා ரெண்டு கரங்களையும் தட்டி, අපොලසනාද දීලා யெகோவா ஷம்மா, යெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா, යெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா, යெகோவா ஷம்மா Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah, Yehovah Shammah. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு வந்தது வெறுமையான பாத்திரம் இல்ல, උන්වහන්සේ කියන දාපු ඉස් බඳුන් நீ கேட்டதுக்கும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள போகிறாய். එල්ලෙන තොල අධිකව ලබා ගන්න යනවා. நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாய் பெற்றுக்கொள்ள ඔබ போகிறாய். බලාපොරොත්තු දෙයට වඩා අධිකව ලබා ගන්න යනවා. ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். උන්වහන්සේ ඔබ දෙස මානස බලා யெகோவா කියනවා. ஈரே. මම යெகோவா ඊරේ. ஓ, கர்த்தரை பார்த்து சொல்லுமா, උන්වහන්සේ සබලා කියමු. கர்த்தரை பார்த்து சொல்லுமா, උන්වහන්සේ බලා කියමු. என்னுடைய ஆண்டவர், මගේ දෙවියන් වහන්සේ என்னுடைய ஆண்டவர், මගේ දෙවියන් நான் වහන්සේ சுகத்தை பெற்றுக்கொள்ள போகின்றேன். ஆமா. Touch him, Lord. Touch him, Lord. Touch him, touch him, touch him. Yes, yes. ஓ, ரிகாலரா, பா, 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 பா. வல்லமுள்ள கிருபை, வல்லமுள்ள கிருபை. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ගන්න. ஓ, ரிகாலரா, பா, பா. எத்தனை பேர் இந்த 12வது மாதத்துல எல்லாம் ஆசீர்வாதம் வரணும்னு சொல்றீங்களோ? ඔබ කී දෙනෙක් කියලාද මේ 12 වෙනි මාසෙ මට ආශිර්වාදයක් ලැබෙන්න ඕන කියලා? கரங்களை தட்டிய வண்ணமாய், අපි අත්පොලසනාද දීලා. கரங்களை தட்டிய අපි வண்ணமாய், අත්පොලසනාද දීලා. கரங்களை தட்டிய அப்பொழுது தீலா. வண்ணமாய். ஒரு சில 2 பேரை மாத்திரம் முன்னுக்கு கூப்பிட போறேன். මම දෙන්නෙක් විතරක් මම ඉදිරියට කැඳවන්න යනවා. ஒரு சில 2 பேரை மாத்திரம் முன்னுக்கு கூப்பிட போறேன். මම දෙන්නෙක් විතරක් මම ඉදිරියට කැඳවන්න යනවා. இந்த நடந்த இந்த சபையில මේ සභාව තුල 2 பேர் சுகம் பெற்றிருக்கீங்க. ඔබ දෙන්නෙක් සුවය ලබාගෙන තිබෙනවා. அந்த 2 பேரை முன்னுக்கு வாங்கன்னு சொல்றேன். ඒ දෙන්න ඔබ ඉස්සරහට එන්න කියලා මම ඔබට කියනවා. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சுகம் பெற்றுக்கொண்டாங்க. ඒ සුවය ලබා ගත්තා. எஸ் எஸ் எஸ். நெக்ஸ்ட் ஒன். ඊළඟ කෙනා உன்னோட குடும்பத்தை, எஸ் 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 எஸ். இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, මේ සැරේ බොහෝ දෙනා ඉන්නවා. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. බොහෝ දෙනා ඉන්නවා. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, නමුත් උන්වහන්සේ කියනවා கழுகை போல உன்னை உயர்த்த போறேன். මම රාජාලිය මෙන්න මම ඉහළට කරගෙන ඉහළ கழுகை කරගෙන යන්න போல යනවා. உன்னை உயர்த்த රාජාලිය මම ඔබ ඉහළ போறேன். කරගෙන යන්න යනවා. கழுகை போல உன்னை உயர்த்த போறேன். රාජාලිය මම ඉහළ කරව ඔසවන්න යනවා. 12 மாதங்கள் ஆண்டவர் என்னை நடத்தி வந்த விதம் ඒ මාස 12ක් දෙවියන් වහන්සේ මට මඟ පෙන්නපු ආකාරය இங்க யாருக்குமே தெரியாது. වෙන කවුරුත් දන්නේ නැහැ. ஆனா நான் நல்லா தான் உடுத்தி வாரேன். நான் நல்லா தான் உடுத்தி මම வாரேன். හොඳට ඇඳ පෙළගෙන තමයි මේ ස්ථානට மத்தவங்க එන්නේ. பார்வையில என்னை பார்த்தா நல்லாவே விளங்குது. අනිත් අයගේ පෙනීමට බලන ආකාරයෙන් මම හොඳින් ඉන්නවා. நீங்க நல்லா இருக்கிறீங்க. ඔබ හොඳින් ඉන්නවා. உங்களுக்கு என்ன குறை? ඔබට මොන අඩුපාඩුද? எல்லாமே இருக்கு. හැමදේම තිබෙනවා. எல்லாமே பெற்றுக்கொள்றீங்க. හැමදේම ලබා ගන්නවා. அப்படின்னு பலருடைய வார்த்தையில மாத்திரம் நான் மிஞ்சி போனேன். ඒ වගේ බොහෝ දෙනාගේ වචන තුල මම සිටියා.
ஆனா என்னுடைய உள்ளார்ந்த உள்ளத்துல නමුත් මගේ අතුලාන්ත හදවතේ நான் ஒவ்வொரு நாளும் படுற வேதனை இருக்குதே, මම දිනපතා විඳින මේ වේදනාව තිබෙනවනේ. அது என்னுடைய ஆண்டவருக்கு எனக்கு மாத்திரம் தான். ඒ මගේ දෙවියන් වහන්සේයි මායි අතර විතරයි. ஏன்னா அவங்க சொல்றாங்க, මන්ද ඔවුන් කියනවා நான் மக்கள் மத்தியில போய் சொன்னா මම මනුෂ්‍යයන් ඉදිරියේ කියලා කිව්වොත් என்னை இழிவுபடுத்துவாங்க, මාව එමෙසන උන් පහත් විදිහට සිතයි. என்ன கேவலமா பேசுவாங்க, මට ලැජ්ජාශීලීව කතා කරයි. என்ன கேவலமா මාව பேசுவாங்க, ලැජ්ජාශීලීව මට කතා என்னை කරයි. இழிவுபடுத்துவாங்க. මාව එමෙසන පහත් ஆனா நான் විදිහට තමයි. ஆண்டவர் பாதத்துல முழங்கால் போட்டிருக்கேன், නමුත් මම උන්වහන්සේගේ පාදාභිෂේක මම ධනේශයෙන් ඉන්නවා. ஆண்டவர் கால் முழங்கால் போட்டிருக்கேன். උන්වහන්සේගේ මම ධනේශයෙන් ඉන්නවා. ஆண்டவர் சொல்றாரு, උන්වහන්සේ කියනවා இத்தனை வருடமாய் நான் இருந்தேன், මෙච්චර වසර ගණන් මම සිටියා. ஆனா இன்னைக்கு சுகம் பெற்றுக்கொள்ள போறேன். නමුත් මම සුවය ලබා ගන්නට நான் යනවා. மட்டும் இல்ல, என் குடும்பமே சுகம் பெற்றுக்கொள்ள මම போகுது. විතරනේ මගේ මුළු පවුලම සුවය ලබා ගන්නට நான் மட்டும் යනවා. இல்ல, என் குடும்பமே சுகம் பெற்றுக்கொள்ள මම විතරනේ போகுது. මගේ පවුලම සුවය ලබා உம்முடைய ගන්නට வல்லமையுள்ள යනවා. கிருபை, ඒ බලවන්ත உம்முடைய வல்லமையுள்ள කරුණාව. கிருபை, ඒ බලවන්ත உம்முடைய வல்லமையுள்ள කරුණාව. கிருபை, ඒ බලවන්ත කරුණාව. ஆண்டவர் மாத்திரம் நோக்கி பாரம்மா, උන්වහන්සේ දෙස විතරක් ஆண்டவர் බලන්න. மாத்திரம் நோக்கி பார். උන්වහන්සේ දෙස විතරක් நான் இல்ல, බලන්න. මම නෙමෙයි. ஆண்டவர் மாத்திரம், උන්වහන්සේ දෙස ஆண்டவர் විතරක් மாத்திரம், බලන්න. උන්වහන්සේ ஆண்டவர் மாத்திரம் විතරක්. வல்லமையுள்ள கிருபை. ඒ බලවන්ත இப்பொழுது, කරුණාව. இப்பொழுது දැන්ම, இப்பொழுது දැන්ම. பெற்றுக்கொள் 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 ලබා பெற்றுக்கொள் ගන්න. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் ஓ ரிகாலாராபா. මාස 12ක් ඔබ වයි මාවයි ආරක්ෂා කරමින් මේ ස්ථානයේ අපි ජීවත් වෙන්න සලස්වපු නිසා அந்த தகப்பன் என்ன சொல்லுகின்றாரோ ඒ පියාණන් වහන්සේ මොනවද කියන්නේ? அதை மாத்திரம் சொல்ல வந்தேன்.